ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸுக்கு செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் இது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கேரளா ஸ்பெஷலான முட்டை பத்திரி, அது கூட திக்கான தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை சேர்த்துக்குங்க. இது கூட 2 கப் மைதா சேர்த்துக்குங்க. 1 கப் மைதா சேர்க்குறீங்கன்னா 1 முட்டை சேர்த்தா போதும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மைதா எடுத்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு அரைக்கும் போது சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டர் நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்தில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சாதான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமான தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். மாவு எனக்கு திக்காக தான் இருக்குது, அதனால் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. மாவு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு வாரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற ப்ரௌன் பார்ட்டெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. நமக்கு திக்கான தேங்காய் பால் தான் வேணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு இதை வடிகட்டிடுங்க. ஜல்லடை வச்சு இதை வடிகட்டக்கூடாது. அடியில் நிறைய தேங்காயோட திப்பிகளெல்லாம் தங்கிடும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடிக்கு மேலே ஒயிட் கிளாத் போட்டுட்டு தேங்காயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலில் நம்ம திரும்பவும் தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவை ஒரே பக்கமாக ஊற்றுங்க. தோசை ஊற்றுற மாதிரி கரண்டி வச்சுட்டு அகலமாக நம்ம ஊற்றக்கூடாது. மாவு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பேனை லைட்டாக சாய்ச்சிங்கன்னா போதும். இது வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 2 நிமிஷத்தில் வெந்துடும். இதை நீங்கள் மூடி போட்டும் வேக வைக்கலாம், இல்லைனா ஓப்பனில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. நம்ம கரெக்டான அளவுகளோட எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சிருந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு கேரளா ஸ்பெஷலான முட்டை பத்திரி ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.